ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கண்ணப்ப நாயனருடைய கதையை பற்றி பார்ப்போம். பட் ஃபுல்லாக தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஓகேவா? நல்லா இருந்துச்சா? நான் செம்மையாக இருந்துச்சு கதை. கண்ணப்ப நாயனார் யாருன்னா, முப்பிறவியில் வந்து அர்ஜுனராக இருந்தவர். இந்த பிறவியில் வந்து கண்ணப்பனாராக பிறந்திருக்காரு. அந்த வேடர் குலத்தில் போய் பிறந்திருக்காரு. எப்படின்னா, அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த வேடன் குலத்துக்கெலாம் தலைவனாக இருந்தவங்க தான் கண்ணப்ப நாயனருடைய அப்பா. குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருந்திருக்காங்க. கடவுளை பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானை அதிகமாக கும்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தையாக கண்ணப்ப நாயனர் வந்து பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் நல்லபடியாக வளர்ந்து வந்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து இப்போ மன்னர்கள்லாம் முடிசூட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க இதில் வந்து இது பண்ணி அவர் ஒரு 15 வயசு வந்தோன்னா வேட்டையாட வந்து வேல்வித்தையில் நல்லா கற்றுக் கொடுத்து வேட்டையாடத்துக்கு வந்து காட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுறாங்க. ஸோ அவங்க கூட 2 பேர் துணைக்கு, நாதன் 2 பேர்களை வந்து கண்ணப்ப நாயனருக்கு வந்து துணையாக வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அனுப்பி வச்சிருக்கும்போது இடையில வந்து நிறைய வேட்டையாடுறது, பன்றிக்கைகள், இந்த மாதிரி மாமிசங்களெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அங்கே அருவிகள் இருக்குமா, அங்கே தண்ணி குடிச்சிட்டு ஸோ அந்த மாதிரி வேட்டையாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு டைம் வேட்டையாடும் போது தான் மாமிசம் பன்றிக்கறியை தான் சாப்பிட்டு பக்கத்தில் ஒரு அருவி ரொம்ப தண்ணி தாகமாக எடுத்துச்சான் கண்ணப்பருக்கு. தண்ணி குடிக்கிறக்காண்டி போனால் தண்ணியே இல்லையா. பக்கத்தில் ஒரு அருவி சவுண்டு கேட்டுச்சான். அங்கே கொட்டுற சவுண்டு கேட்கவும் இப்படியே போயிருக்காங்க. போக போக பார்த்தா உடனே அங்கே வந்து ஒரு சிவபெருமானோட பேர் கூட ஏதோ சொன்னாங்க, காலநாதரா ஏதோ. அந்த சிவபெருமானுடைய சிலையை வந்து அங்கே பார்த்து கண்ணப்ப நாயனர் வந்து, அதாவது ரொம்ப அப்படியே அவருக்கு முன்ன பின்ன அவர் சாமி கும்பிட்டது இல்லையா, பட் அந்த சிவலிங்கத்தில் பார்த்தோன்னா அவருக்கு வந்து எங்கேருந்து அந்த அன்பு வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் அப்படி கட்டி பிடிச்சி, அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சி அவ்வளோ ஒரு என்னுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாராம். அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு ஏதாவது பண்ணணுமேனா அவ்வளோ ஒரு அன்பான். அதாவது அன்புக்கு வந்து எதுவுமே நிகர் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அன்புக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னா கண்ணப்ப நாயரை அவரை வந்து சொல்லலாம். அப்போது அந்த சிவலிங்கம் கூட உள்ளவங்கள்ட்ட கேட்குறாங்க, எதுக்காண்டி கண்ணப்ப நாயனர் கேட்குறாராம், கூட உள்ளவங்கள்ட்ட வந்து கேட்குறாராம், எதுக்காண்டி இவங்க வந்து அப்பா சிவலிங்கம் மேலே இப்படி பூ இதெல்லாம் தண்ணி இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். இது வந்து சாமிக்கு செய்யக்கூடிய பூஜை. இது வந்து சிவாச்சாரியர்கள் வந்து டெய்லி வந்து சிவலிங்கத்தை கழுவிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட படைக்கிறோம். ஸோ அவருக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்களாம். அவருக்கு வந்து பூஜைகளுக்கான இதெல்லாம் படைச்சி சாமியை கும்பிட்டுட்டு போவாங்க, அதான் அவருக்கு வந்து திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிகிற மாதிரி அவருக்கு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் அப்போ நானே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரில. ஆனால் அவர் அப்படியே அன்பில் வந்து அன்கண்டிஷ்னல், சிவன் மேலே வந்து அன்கண்டிஷ்னல் லவ் அந்த லெவலில் இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்ததான், பட் முப்பிறவியோட இதுவாக என்னன்னு தெரில. உடனே ஒரு பன்னியை போய் வேட்டையாடி அந்த மாமிசத்தெல்லாம் வெட்டி அதை கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு சிவலிங்க வாயில் தண்ணி கொண்டு வரதுக்கெலாம் பாத்திரம் எதுவும் கிடையாது. ஸோ வாய் ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிட்டு வர்றாரு. ஒரு கையில் மாமிசத்தை வச்சுக்கிட்டு ஒரு கையில் தண்ணியை வச்சுட்டு காலில் வந்து செருப்பில் அந்த சிவலிங்கத்து மேலே உள்ள அந்த பூவெல்லாம் வந்து காலில் எப்படி தள்ளி விட்றாராம். தள்ளி விட்டுட்டு இப்போ வந்து அபிஷேகம் எப்படின்னா, வாயில் உள்ள தண்ணி அவர் சிவலிங்கத்துக்கு மேலே கொப்பளித்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாமிசத்தை வந்து சிவலிங்கத்துக்கு வந்து உணவாக படைச்சிட்டு கும்பிட்டு போயிட்டாராம். அடுத்த நாள் சிவாச்சாரியர் வராரு. போயிட்டாருன்னா அங்கே தான் அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றுறாரு. பட் ஆனால் இது பண்ணிவிட்டு அவர் வேட்டையாட போயிருக்காரு சாமியை கும்பிட்டு ரொம்ப பக்தியோட. சிவாச்சாரியர் வந்து ரொம்ப அபச்சாரம், இது என்ன, இது யார் இந்த இதெல்லாம் பண்ணுறா, பகவானே உனக்கு கண்ணு தெரியலையா, இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நீட்டாக கழுவி விட்டு மறுபடியும் பூவு வாழைப்ப எல்லாம் இதுவும் வச்சு நல்ல பக்தியோடு அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சிவாச்சாரியர் போகிறாராம். இந்த கொடுமையெல்லாம் எப்படி பகவான் பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு அவர் புறம்பிட்டு போயிட்டாராம். ஸோ அடுத்த நாள் காலையிலையும் திண்ணன் மறுபடியும் வர்றான். யார் இதெல்லாம் இப்படி பூவெல்லாம் கொண்டாந்து போட்டு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரியே எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுட்டு இவரோட பூஜையை பண்ணி இவருக்கு சாப்பிட்றதுக்கு மாமிசத்தை படைச்சிட்டு போகிறாராம். இப்படியே ஒரு 2-3 நாளாகவே நடந்தோடனே சிவாச்சாரியருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அபச்சாரம், அந்த கொடுமையெல்லாம் பகவான் பார்த்துட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாராம். அடுத்து 5ஆம் நாள் நைட்டு வந்து சிவபெருமான் கனவுல போய் திண்ணப்பன் வந்து, அதாவது ஒரு அன்புனால என்னை வந்து அடையக்கூடியவன் திண்ணப்பன், அவனுக்கு வந்து இது வைக்கணும், இது வைக்கக்கூடாது, இது படைக்கக்கூடாது எதுவுமே தெரியாது, அன்புக்கு மட்டுமே வந்தவன் திண்ணப்பன். ஸோ நீ நாளைக்கு அவனை போய் ஒளிஞ்சிருந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து சொல்லிட்டு போயிடுறாராம். சொல்லிட்டு போனோடனே அதே மாதிரியே இவரும் யாரா நம்ம செய்கிற பூஜையெல்லாம் டெய்லி இப்படியே வந்து பண்ணுறாங்க, பகவான் இப்படி கனவுல வந்து இப்படி நமக்கு ஒரு காட்சி வருதே பகவான் பேசுகிற மாதிரி, சரி நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு
இவர் ஒளிஞ்சியே நின்று பார்த்துட்டு இருக்காராம். சிவாச்சாரியர் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காராம். கண்ணப்பன் வர்றாராம், அதே மாதிரியே மாமிசத்தை கொண்டு வர்றாராம். ஏன்னா அங்கே மாமிசம் இருக்காதுல்ல, ஏன்னா சிவாச்சாரியர் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு இது பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இவர் கடவுள் தான் எடுத்து சாப்பிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டாந்து மாமிசத்தை வச்சுட்டு மறுபடியும் கும்பிட்டுட்டு இது பண்ணுறாராம். கும்பிட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு சிவபெருமானுடைய அந்த லிங்கத்துலேருந்து ஒரு கண்ணுலேருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சிருதான். ரத்தம் வலிய ஆரம்பித்தோன்னே கண்ணப்பனாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ என் அப்பனுக்கு ரத்தம் வருது அப்படின்ட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணாலும் அவருடைய கண்ணையே யாராவது செய்வாங்களா? இதுதான் தன்னையே அர்ப்பணிக்கணுங்கிறது. கடவுளுக்கு வந்து தன்னையே அர்ப்பணிக்கிறவனுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் எதுவுமே தேவை கிடையாது. சுத்தபத்தம் மனசில் உண்மையான அன்பு இருக்குன்றதை வந்து கண்ணப்பனாருடைய கதையை வச்சு தான் நானாக புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே அவருடைய கண்ணே தோண்டி எடுத்துட்டாராம். அந்த ஒரு கண்ணையே தோண்டி எடுத்து அந்த கண்ணிலேருந்து ரத்தம் வழிகிற அந்த கண்ணில் கொண்டே வச்சு அடைச்சிட்டாராம். அடைச்சிட்டு அப்பா என்னுடைய அப்பாவுக்கு வந்து கண்ணிலேருந்து ரத்தம் வர்றது நின்றுச்சு அப்படின்னு திடீர்னு இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சான். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ கண்ணுக்கு கண்ணே மருந்து, இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வருது, ஏன்னா என்கிட்ட இருக்குது, இது நான் எப்படி இது பண்ணுறது? நான் அந்த கண்ணை எடுத்துட்டேன்னா அவரோட கண் எங்கே இருக்குன்னு நான் எப்படி அடையாளம் வச்சுக்கிறது அப்படிங்கிறக்காண்டி அவரோட காலை தூக்கி ரத்தம் வடிகிற அந்த கண்ணில் வந்து வச்சுட்டாராம். வச்சுட்டு இந்த கண்ணையும் குத்தி எடுக்க போகும்போது நில் கண்ணப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை அந்த ஒரு ஆச்சாரியாக ஒரு மாதிரி குரல் கேட்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குரல் கேட்குதான் அவர் காதுக்கு. திடீர்னு பார்த்தா சிவபெருமான் வந்து ரிஷப வாகனத்தில் வந்து காட்சி அளிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அப்போ தான் புரிஞ்சிச்சா. ஸோ யாருக்கு புரிஞ்சிச்சுன்னா அங்கே உள்ள சிவாச்சாரியருக்கு புரிஞ்சிச்சான். திண்ணப்பனுடைய இவ்வளோ பெரிய பக்தியை பார்த்து தன்னையே சாகடித்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிற அந்த ஒரு உண்மையான பக்தியை மட்டும்தான் அங்கே எடுத்துக்கணுமே தவிர, இந்த காலத்தில் பூசை புனஸ்காரம் என்னது சுத்தமாக இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பகவானுக்கு முன்னாடி படைக்கக்கூடாது, அது குளிச்சுட்டு தான் போகணும். ஆனால் கடவுள் உள்ளே தான் தூய்மையை பார்க்குறாரு தவிர வெளியில் தூய்மை கிடையாது. ஸோ அவருடைய அன்பை பார்த்தாரு. அவரையே அர்ப்பணித்த அந்த உண்மையான அன்பை மட்டும்தான் கண்ணப்பர்கிட்ட வந்து சிவன் இந்த உலகத்துக்கே காட்டினார். ஸோ கடவுளுக்கு முன்னாடி போலியான பூசை புனஸ்காரம் தேவையில்லை. உண்மையான அன்பு தன்னை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்ம உருப்படுத்தி வைக்கிறது இல்லை. தன்னையே அர்ப்பணித்து நீ மட்டுமே வேணும் அப்படிங்கிறவருக்கு கண்டிப்பாக கடவுள் இருப்பார் அப்படின்றதுக்கான உதாரணம் வந்து கண்ணப்ப நாயனவருடைய கதை. அதுக்கப்புறம் அவர் வந்து முக்தியை அளித்து அவர் கூட இது பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அதான், கடவுளுக்கு முன்னாடி இப்போ சுத்தமாக இருக்கணும், சிவனுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பக்திமயமாக இருக்கணும், அபச்சாரம் கழுவி விடணும், உண்மையான அன்பு வச்சுக்கணும். கடவுள் மேலே உண்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பு, ஆனால் போலியாக இருக்கக்கூடாது. உண்மையான அன்பை நீ தான் எனக்கு வேணும், கடவுளே நம்ம கேட்டுட்டோம். ஸோ நமக்கு என்ன வேணும் என்ன நடக்கணுன்றது அவருக்கு தெரியும், நம்ம கேட்டு அவருக்கு தெரியணுன்ற அவசியம். கடவுள் தானே, ஒரு விஷயம் நம்ம கேட்க போகிறோன்னா அது கடவுளுக்கே தெரியும். ஸோ நீ கொடு, அதை பண்ணு இதை பண்ணு, நம்ம கேட்டு வேண்டுதல் எதுக்கு, நீ ஏன் எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டி போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரமண பகவானை வந்து ரொம்ப பிடிக்கும், என்னுடைய குரு அவர். பட் அவர் வந்து இந்த கதையை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் திருவண்ணாமலை கடவுளுக்கு முன்னாடி இந்த போலியான பக்தி இதுகள்லாம் தேவை கிடையாது, உண்மையான அன்பை எவன் ஒருத்தர் அர்ப்பணிக்கிறானோ அந்த அன்புக்கு கடவுள் கட்டுப்பட்டு அவனுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறத வந்து நிதர்சனமான உண்மை. பட் அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்குது. பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனோட கதை வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பைரிங் கதை. எனக்கு கடகடன்னு சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரில, புரிகிற மாதிரி சொன்னேன்னா என்னன்னு தெரில. பட் சூப்பர் கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, செம்ம கதை. தேங்க்யூ, பாய், see you.